ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான 2 இன்ஃபர்மேஷனும் அது இல்லாம இருக்கக்கூடிய இன்னும் லேட்டஸ்டான நிறைய அப்டேட்டை இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல நீங்களும் திருப்பதிக்கு தரிசனம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் நிறைய நம்ம சேனல்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படக்கூடிய நியூஸை பார்த்துட்டு நீங்க தர்ஷன் பிளான் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலா பார்க்கலாம். நேத்து டிடிடியோட இஓ முக்கியமான ஒரு சில இடங்கள்லாம் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம ஆஃப்லைன்ல திருமலையில போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் புக் பண்றோம் இல்லையா, ஸோ அங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து எவ்வளவு ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத அங்க நம்ம வந்து பார்க்கலாம். அது பத்தியும் அதே மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, பிஎஸ்சில இருக்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லயும் முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தின தகவலை ஃபர்ஸ்டா வந்து பார்க்கலாம். டிடிடியோட இஓ ஷியாம்லா ராவ் அவர் வந்து நேத்து சப்தகிரி தங்கும் விடுதிகள்ல ஆய்வு வந்து செஞ்சிருக்காரு. முதல்ல சப்தகிரி விடுதியில் உள்ள அறைகளை பார்வையிட்டு தாழ்வாரங்கள், குளியல் அறைகள், அதே மாதிரி ஸ்விட்ச் போர்டு, தண்ணீர் வசதி, மெத்தைகள், படுக்கைகள், பெட்ஷீட் ஆகியவற்றின் தூய்மையை ஆய்வு செய்தார். அறைகளை நவீனப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கவும் ஆழமாக சுத்தம் செய்யவும் அதிகாரிகளுக்கு இஓ வந்து உத்தரவிட்டிருக்குது. பின்னர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, பக்தர்களிடம் பேசிய இஓ வந்து கவுண்டர்களில் அறை ஒதுக்கீடு செய்யும் பணியையும் ஆய்வு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா மத்திய வரவேற்பு அலுவலகத்தில் பக்தர்களுக்கு அறைகள் ஒதுக்கீடு செய்யும் பணியை பார்வையிட்டார். மின்னணு காட்சி பலகை மற்றும் தகவல் கியோஸ்களை ஆய்வு செய்ததோடு கர்நாடகா மற்றும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பக்தர்கள் கிட்டையும் இஓ வந்து பேசியிருக்காங்க. பக்தர்களோட வசதிக்காக திருமலையில் உள்ள அறைகள் குறித்த விவரங்களை அவ்வப்போது காட்சிப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. ரூம்ஸ் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத அப்பப்ப அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து காலையில அப்டேட் பண்ணாங்கன்னா அப்படியே இருக்கும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேல வந்து அப்டேட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சிகளில் பக்தர்களுக்கு எத்தனை லாக்கர்கள் வந்து இருக்கு என்பது குறித்த அறிவிப்புகளை வெளியிடுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்காரு. இதன் மூலம் அவை இருக்கும் பக்தர்களுக்கு அவர்களின் இருப்பின் அடிப்படையில ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயமும் வந்து அப்டேட் பண்றது நல்லதுதான். எவ்வளோ லாக்கர்ஸ் வந்து இருக்கு, அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குன்றத அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து லாக்கர்ஸ் பார்த்து அவைலபிலிட்டி இருக்குன்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரூம்ஸ் இருக்கா அப்படின்றதையும் அந்த டிஸ்பிளே பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றதெல்லாம் சிரமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தகவல்களை அப்பப்போ அப்டேட் பண்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். இன்னும் நிறைய விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா தரிசனம் போற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா திருமலையில நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து தங்கும் அறைகள் தான். ஆன்லைன்ல ரூம் கிடைக்கல, ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியல அப்படின்றவங்க எல்லாருமே டைரக்டா போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல தான் நம்ம ரூம் வந்து புக் பண்றோம். அங்கேயும் வந்து இப்போ காலையில டைம்ல போனா கன்ஃபார்மா கிடைக்குது, மத்தியானம் மாதிரி போறோம், ஈவினிங் மாதிரி போறோம் அப்படின்னா ரூம்ஸ் ஒன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அடுத்த நாளோ இல்லை அவைலபிலிட்டி பொறுத்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்ல வந்து அவங்க சொல்லும் போது அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது வந்து நேற்று இன்ஸ்பெக்ஷன் டைம்ல அவர் சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்றது தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் ஷேர் பண்றேன். ஏன்னா திருமலையில வந்து நிறைய வந்து தொடர்ச்சியான நிறைய விஷயங்கள், அதாவது பக்தர்களோட உடைமைகள் காணாம போறது, திருட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ டிடிடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருமலையில பாலாஜி நகர்ல அனுமதியற்ற நபர்களை டிடிடியோட விஜிலன்ஸ் போலீசார் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. சிவிஎஸ்ஓ ஸ்ரீ ஸ்ரீதரின் உத்தரவின் பேர்ல டிடிடி விஜிலன்ஸ் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள், உள்ளூர் காவல்துறையினரோட ஒத்துழைப்போடு திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் பின்புறம் உள்ள தொழிலாளர்களின் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. கடந்த காலங்களில் திருமலையில பல்வேறு கட்டுமான பணிகளுக்கு கூலி வேலை செய்த தொழிலாளர்கள் தங்குவதற்காக தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் திருமலையில பணிகள் முடிந்தும் தொடர்பாளர் வெளியேற போதிலும் திருமலையில் 70க்கும் மேற்பட்ட கொட்டகைகளில் பலர் உள்ளதாகவும் இதில் சில அங்கீகரிக்கப்படாத நபர்களும் அடங்குவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மத்தியானம் 12 மணி வரைக்கும் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு தொழிலாளர்களோட பட்டியலை சரிபார்ப்பதற்கான பொறியியல் துறைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அனுமதியின்றி நுழைபவர்களை தடுக்க இனிமேல் இது போன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று டிடிடி வந்து ஒரு அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எனவே திருமலையில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் மற்றும் முறையான அடையாள ஆவணம் இல்லாதவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்தர்களோட பாதுகாப்புக்காகவும் அங்கே வரக்கூடிய நிறைய மக்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறது நல்லதுதான்.
ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த தொலைச்சிட்டு தான் வரோம். அதை ரெகுலரா நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம ஸ்டே பண்றதாகட்டும், மொட்டை போடுற இடங்களாகட்டும், இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு அங்க இருக்கவங்க காசு கேட்குற விஷயங்களையும் வந்து டிடிடியோட கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கணுன்றது நிறைய பக்தர்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். இனிமே ஒவ்வொரு மாசமும் டெய்லி ப்ரோக்ராம் வந்து நடக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தமிழ்லேயே சொல்லுங்க. அங்க இருக்கிறவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம முயற்சிகள் வந்து எடுப்போம். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, சர்வ பௌர்ணமி கருட சேவை. ஸோ நாளைக்கு வந்து பௌர்ணமி கருட சேவை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த மந்த்லி பௌர்ணமி கருட சேவை வில் அப்சர்வ் த திருமலா ஆகஸ்ட் 19 நாளைக்கு பௌர்ணமி கருட சேவை. இந்த மாசம் 2 பௌர்ணமி கருட சேவை. ஒன்று வந்து கருட பஞ்சமிக்கான கருட சேவை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது வந்து மாச பௌர்ணமிக்கான கருட சேவை நாளைக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு போக முடியாத பக்தர்கள் SVBC சேனல்ல 7 to 9 நீங்க லைவா வந்து பார்க்கலாம். திருமலையில இருக்கிறவங்க மாட வீதிகள்ல இந்த கருட சேவையை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கான நேரம் பத்தின தகவல்கள் பார்க்கலாங்க. திருமலையில CR ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல டெய்லியுமே வந்து ஆஃப்லைன் லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல கிடைக்கலன்றவங்க டைரக்டா தர்ஷன் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி சேவாக்கள் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ரோல் பண்ணி நம்ம செலக்ட் ஆனோம், அடுத்த நாளே நமக்கு வந்து தர்ஷன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,807 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியில ATG சர்க்கிள் வரைக்குமே இருக்கு. தொடர்ந்து லீவு அப்படின்றனால க்ரௌடு வந்து அதிகமாக தாங்க இருக்கு. நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. 24 மணி நேரம் ஆகும் அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட். SST டோக்கனுக்கு 4ல இருந்து ஒரு 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் வந்து ஆகலாம். SST டோக்கன் கீழ் திருப்பதியில டெய்லியும் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வீக் டேஸ்ல போறீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். வீக்கெண்ட்ல போறீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். அதே மாதிரி பவித்ரோற்சவத்துல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அதே மாதிரி கமெண்ட்லயும் சொல்லியிருந்தாங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தொடர்ந்து 3 நாளும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு தகவல்களும் அடுத்து இந்த சேவாவுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ச்சியா ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நவம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட புக்கிங் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு என்ன புக்கிங் இருக்கு அப்படின்னா, நவம்பர் மாசத்தோட எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்க இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த இமெயில் ஐடியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா திரும்ப அதே இமெயில் ஐடியை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆதார் கார்டுல நீங்க செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா 180 நாள் கழிச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இல்ல நான் செலக்டே ஆகல அப்படின்னா நீங்க மாசம் மாசம் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து லக்கி டிப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன், மற்ற தர்ஷன் டிக்கெட்டும் நான் புக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். லக்கி டிப் அப்படின்றது நம்ம செலக்ட் ஆனாதான் இந்த டேட்ல தான் கிடைக்கும், இந்த சேவா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எல்லா சேவாவுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. எது கிடைக்குதோ பெருமாள் உங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்டா நினைச்சு அந்த சேவாவை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு சேவா நம்மளுக்கு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு இதுக்காக முயற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். இதோட ரிசல்ட் வந்து எப்போ வரும்னா 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், 2 நாள் பண்ணிக்கலாம். 21ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு இதே வெப்சைட்ல லைவா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 12 மணில இருந்து அடுத்த 2 நாள் டைம்ல நம்ம பேமெண்ட் வந்து பண்ணணும். அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் 21 காலையில 10 மணியோட முடிஞ்சிருச்சுன்னா 12 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். அதுல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஓகே, செலக்ட் ஆகல அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய புக்கிங்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து கேட்டிருந்தீங்க, இப்போ 22ஆம் தேதி ஓபன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்ல புஷ்பயாகம் வந்து ஓபன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல அப்டேட் பண்ணலனாலும் ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பா சேர்த்து ஓபன் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு புக்கிங்குமே இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. புக்கிங்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த டவுட்டே 2-3 டைம் கேட்டிருந்தாங்க. என்னன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் புக் பண்ணியிருக்கோம், அக்கமடேஷன் 5/6ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுமா, அப்படி ஓப்பன் ஆகும்போது எந்த டைமுக்கு அக்கமடேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. செப்டம்பர் மாசத்துக்கு ஏற்கனவே ரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ கேன்சல் பண்ற ரூம் வந்து ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. அது வந்து ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ரூம் கூட ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு தடவை ஓப்பன் ஆகும்போது ரூம் புக் பண்ண முடியலன்னா நேரடியா போயிட்டு புக் பண்றது மட்டும்தான் வாய்ப்பு. அதே போல இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, மார்கழி மாசத்துல சுப்ரபாத சேவா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா, மார்கழி மாசம் உங்களுக்கு ஃபுல்லாவே சுப்ரபாத சேவா வந்து இருக்காது. அதுக்கு பதிலா
திருப்பாவை சேவா தான் வந்து இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல லக்கி டிப்ல வந்து ஓப்பன் ஆகாது. அது வந்து ஏகாந்தமா தான் வந்து செய்வாங்க. இதுதான் ஒரு சிலர் கேட்டிருந்த முக்கியமான டவுட். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.